வெல்கம் டிஎம்எம் புஷ்பாவின் சமையல். மைதா மாவு வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறேங்க. ஒரு கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் ஒரு கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். முந்திரி ஒரு 6 எடுத்திருக்கேன். பாதாம் ஒரு 5 எடுத்துருக்கிறேன். இதை கொஞ்சம் பவுட்ரு பண்ணி வந்துடலாம். இந்த மைதா மாவில் ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கொப்பரை தேங்காய் துருவி எடுத்துருக்கேன். இந்த கொப்பரை தேங்காவில் வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பொடி ஒரு பிஞ்சளவு சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காயோட சர்க்கரை ஏலக்காய் பொடி எல்லாம் கலந்து விட்டுக்கலாங்க. தவா வச்சு ஆயில் ஊற்றிக்கிறேங்க. நல்லா சூடாகிடுது. ஒரு கரண்டி எடுத்து அப்படியே ஊற்றி ரவுண்ட் பண்ணிடலாம். அடியில் நல்லா வெந்துடுதுங்க. கொப்பரை தேங்காயில் ஏலக்காய் பொடி சர்க்கரை சேர்த்துத கொஞ்சமாக மேலாக்காய் தூவிக்கலாம். அது மேலே பாதாம் முந்திரி பருப்பு பொடியை போட்டுக்கிறேன். ஒரு பக்கம் நல்லா வெந்துடுது. அப்படியே மடிச்சு விட்டுக்கலாம். சிம்பிளாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுமாரி செய்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். மைதா மாவு வச்சு ஒரு ஸ்வீட் செஞ்சுருக்குங்க. மைதா மாவில் தான் இந்த ஸ்வீட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். அதே மாதிரி தேங்காய் வைக்கக்கூடாது, கொப்பரை தேங்காய் வச்சு தான் சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பார்த்துருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.